தோழமை உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழகம் மட்டுமல்லாம இந்தியா முழுக்க நிறைய இடங்கள்ல போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டு வருது. அது என்ன போராட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டெல்லி ஜந்தர் மந்தில மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி கூட சேர்ந்து நீட் தேர்வை இந்தியாவில் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீட் தேர்வுல நிறைய முறைகேடுகள் நடக்குது. இந்த முறைகேடுகள் எல்லாம் தார்மீக பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வச்சு கடந்த ஒரு 10 நாட்களா அமைதி வழியில போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது டெல்லியில. இந்த டெல்லியில நடக்கக்கூடிய போராட்டங்களை பத்தியும் யார் இந்த கரப்பாம்பூச்சி பார்ட்டி பார்த்தோம்னா, உச்சநீதிமன்றத்துல ஒரு இந்திய இளைஞர்கள் எல்லாருமே கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கிறாங்க, வேலை வெட்டிக்கு போகாம ரீல்ஸ் போட்டணும் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீதிபதி ஒன்று சொன்னதுக்கு, ஆமா நாங்க ரீல்ஸ் போட்டுக்கிட்டு வேலை வெட்டிக்கு போகாம கரப்பாம்பூச்சி மாதிரி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஜித் அப்படிங்கிற ஒரு 30 வயது இளைஞர் என்ன பண்ணாருன்னா, கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு பேஜை இன்ஸ்டாகிராம்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே அதுல 4 நாளுக்குள்ள நிறைய பேர் அதுல சேர்ந்து வாண்டடாவே அபிஷியலாவே போயிட்டு அந்த கட்சியில ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் சேர்ந்தாங்க. இப்படி ஆரம்பிச்சதுதான் கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி. இந்த பார்ட்டி ஒரு கோரிக்கையும் ஒரு போராட்டத்தையும் முன்வைக்குது. அது என்ன அப்படின்னா, நீட் வினாத்தாள் கசிஞ்சது. நீட் வினாத்தாள் கசிஞ்சதுல நீட் தேர்வை ரத்து பண்ணிட்டு மறுபடியும் தேர்வு வச்சாங்க. இந்த தேர்வுல நிறைய மாணவர்கள் உயிரிழந்தாங்க. இந்த நீட் தேர்வு கசியதுல ஒவ்வொரு பேப்பருக்கும் பல கோடி ரூபாய்க்கு இந்த நீட் தேர்வு பேப்பரை வித்திருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க. இந்த நீட் தேர்வு இந்தியாவில் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். தார்மீக பொறுப்பேற்று நீட் தேர்வுல முறைகேடு நடந்திருக்கு. இந்த முறைகேடுக்கு தார்மீக பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்ட்டோம். நீட் தேர்வுல உயிரிழந்தவங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னும், நீட் தேர்வுல இந்தியாவில கல்வி ரொம்பவே சீர்கெட்டு இருக்குது, அது சீரமைக்கிறதுக்கு நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கோரிக்கையில சிஜேபி கட்சியினரும் இந்திய மாணவர்களும் கோரிக்கையை வைக்கிறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் செவிசாய்க்காத இந்த பாஜக அரசாங்கம் அமைதி வழியில போராட்டம் நடத்திட்டு இருக்க மக்கள் மேலேயும் மாணவர்கள் மேலேயும் தடியடி நடத்தியிருக்கு. நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியா புறப்பட்ட அமைதி வழி பேரணியா புறப்பட்ட மாணவர்கள் மேல கண்மூடித்தனமா தடியடி நடத்திருக்கு, கண்ணீர் புகை குண்டுகளை வீசி இருக்கு. இப்படி எல்லாருமே பெண்கள் குழந்தைகள் யாருன்னு பார்க்காம கண்மூடித்தனமா நடத்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க நேம் பேட்சை மறைச்சிட்டு இந்த தாக்குதல்ல ஈடுபட்டு இருக்காங்க. இதன் மூலியமா பாஜக அரசாங்கம் ஒரு பெரிய ஒரு வன்முறையை தூண்டி இருக்கு இந்த அமைதி பேரணியில. இதனால தமிழகம் முழுக்க எங்கும் போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்குங்க. எல்லாருமே தமிழகம் முழுக்க இளைஞர்கள் எல்லாருமே போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இளைஞர்கள் மேல தடியடி நடத்துறது ஒரு சர்வாதிகார ஒரு போக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசை கண்டிச்சு ஒன்றிய அரசை கண்டிச்சு தமிழகத்துல போராட்டம் நடக்குது. அது மட்டும் இல்லாம நீட் தேர்வை உடனடியா ரத்து பண்ணணும், நீட் தேர்வு எங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம் போராட்டங்களை முன்வச்சு தமிழக இளைஞர்களும் தமிழகத்துல போராட தொடங்கிட்டாங்க. இளைஞர்கள் ஒரு போராட்டம் எடுத்து அது தோல்வி அடைஞ்சதா சரித்திரமே கிடையாது. அது வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும் சரி, ஜல்லிக்கட்டு புரொட்டஸ்டா இருந்தாலும் சரி, இந்தி திணிப்பு புரொட்டஸ்டா இருந்தாலும் சரி, எல்லாமே வெற்றி அடைஞ்சது. அதே மாதிரி இந்த போராட்டமும் வெற்றி அடையும், மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு தான் எல்லா தரப்புல இருந்தும் சொல்லப்படுது. ஆனா இந்த மக்கள் இந்த இளைஞர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? நீங்க பிரதமர் பதவி விலகணும், ஆட்சி கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு முறைகேடு நடந்திருக்கு, தார்மீக பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ணணும், பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. இதை கூட கூப்பிட்டு பேச முடியாத நம்முடைய இந்திய பிரதமர் வேற எதுக்கு தான் பேசுவாரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்களும் இளைஞர்களும் கேள்வி கேட்டுட்டு வராங்க. ஆனா டெல்லியில இந்த இளைஞர்கள் போராட்டு இருக்காங்க. அவங்க நமக்காக தான் போராடுறாங்க. முக்கியமா இந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்த வேண்டியதே நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான்.
தமிழகத்துல இருந்து தான் இந்த போராட்டத்துல வந்து தலைமையேற்று நடத்தணும். ஏன் அப்படின்னா கடந்த 10 வருடங்களாக இந்த நீட் தேர்வுல எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்க. அனிதா முதற்கொண்டு இந்த நீட் தேர்வுல நிறைய மாணவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. இதுக்குதான் நம்ம போராடி இருக்கணும், நம்ம தான் போராடி இருக்கோம். ஆனா அங்க வடக்கன்ஸ் இருக்கானுங்க, வடக்கன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்த அவங்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அங்க உண்டு பண்ணி மிகப்பெரிய புரட்சியை உண்டு பண்ணிருக்காங்க. ஆனா நாம தமிழ்நாட்டுல என்ன பண்றோம் அப்படின்னா, தமிழக முதல்வர் நடிச்ச ஜனநாயகன் படம் வந்து 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதுக்கு FDFS டிக்கெட் வந்து கிடைக்குமா, கிடைக்காதா, அது எப்படியாவது போனோம், எப்படியாவது டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கறதுக்காக நாம போராடிட்டு இருக்கோம். இது எந்த அளவுக்கு ஒரு வெக்கக்கேடான விஷயம், எந்த அளவுக்கு ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே நாமளே காரி மூஞ்சில துப்பிக்கணும். அப்படிதான் துப்புனா கூட நமக்கெல்லாம் அறிவு வராது. ஏன்னா அந்த அளவுக்கு நாம ஒரு அரசியல் தெளிவு இல்லாம, ஒரு அரசியல் ஒரு புரிதல் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். இதே தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் நீட் தேர்வை வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா ரத்து பண்ணுவோம், ரத்து பண்றதுக்கான வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு இந்த போராட்டங்கள் நடக்குது, நீட் தேர்வு ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில போராட்டம் நடக்குது. டெல்லி போராடின மாணவர்கள் மேல பாஜக அரசாங்கம் தடியடி நடத்தி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிருக்கு. ஆனா இது குறித்து ஒரு அறிக்கையும் ஒரு ட்விட்டர் பதிவும் எதுவுமே விடாம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் மௌனம் காக்கிறது வந்து ரொம்பவே ஒரு அதிருப்தியா தாங்க இருக்கு. ஏன்னா இவரு பண்ணுவாரு, இவராச்சும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழக மக்கள் எல்லாம் சேர்ந்து முன்னாடி ஆண்டுட்டு இருந்த எல்லா கட்சிகளையும் ஓட்டு போடாம புதுசா இவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியை வந்து தூக்கி கொடுத்தாங்க. ஆனா அந்த மக்களுக்கும் அவங்க ஓட்டு போடுறதுக்கும் ஒரு மரியாதை இல்லாம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு வார்த்தையும் பேசாம இருக்கிறாரு. இது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய வேதனையும் மிகப்பெரிய அதிருப்தியையும் உண்டு பண்ணியிருக்கு. நீட் தேர்வை நாங்க ரத்து பண்ணுவோம், நீட் தேர்வுக்கு நாங்க எதிரி கிடையாது, நீட் தேர்வு வந்து அறவே வந்து ஒழிக்கிறோம் அப்படிங்கறத எங்க கொள்கை அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தோட ஐடி விங் வந்து ஒரு ட்விட்டர் வந்து போடுறாங்க. ஆனா அதுல ஒரு வார்த்தை கூட பாஜக கண்டிச்சோ, இல்ல ஒன்றிய அரசை கண்டிச்சோ, இல்ல பிரதமர் மோடியை கண்டிச்சோ, பிரதமர் மோடி அவர்கள் பண்றது தப்பு, இப்படிலாம் பேசணும், போயிட்டு மாணவர்கள்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதமோ எதுவுமே விடாம இருக்கிறாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டா தான் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இருக்கு. ஏன் கேள்வி கேட்க மாட்டாரு விஜய் அவர்கள், ஏன் முதலமைச்சர் கேள்வி கேட்க மாட்டாரு, ஏன் கருத்து தெரிவிக்க மாட்டாரு, எதுக்கு இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் கட்சியினர் வந்து முதலமைச்சர் மேலையும் முதலமைச்சர் கட்சி மேலையும் ஆட்சி மேலையும் விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு வராங்க. இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு, இந்திய நாட்டுல வந்து யார வேணா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு போக்கை மாற்றி இந்தியா வந்து ஒரு சர்வாதிகார நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடியடி மூலயமா பாஜக ஒன்றிய அரசாங்கம் வந்து நிரூபிச்சிருக்குங்க. ஆக மாணவர்களாகிய நாமளும் பொதுமக்களாகிய ஒவ்வொருத்தரும் இந்த நீட் தேர்வை கண்டிச்சு ஒவ்வொருத்தரும் இந்த போராட்டத்துல கலந்துக்கல அப்படின்னாலும் சோசியல் மீடியால தான் நம்ம ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தோம். அதே மாதிரி முடியல, போராட்டத்துல கலந்துக்க முடியல அப்படின்னா எல்லாரும் இந்த ரீல்ஸ் போடுறது, இந்த கமர்ஷியலா பண்றது, FDFS டிக்கெட் வாங்குறது, ஜனநாயகன் படம் பார்க்கறது, இது எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சது கொஞ்ச நாள் இந்த நீட் தேர்வை ரத்து பண்ற வரைக்கும் நாம சோசியல் மீடியால இருக்கக்கூடிய எல்லாரையும் நம்ம வந்து நல்வழிப்படுத்துவோம். இந்த நீட் தேர்வு பேன் பண்ணணும், நீட் தேர்வை ரத்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால நம்ம பேசுவோம். ஏன்னா பேசக்கூடிய நாமளே பேசாம இருந்தோம்னா அங்க நமக்காக போராடி இருக்கக்கூடிய, நம்ம கல்விக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கும் மக்களுக்கும் அரசியல் கட்சியினருக்கும் அதுல கலந்துகிட்ட எல்லாருக்குமே நம்ம எதுவுமே ஒரு நன்றி கடன் பண்ணாமே இருக்கிற மாதிரி. அதனால போராட்ட களத்துல கலந்துக்க முடியாதவங்க நம்ம கையில இருக்க ஒரு பவர்ஃபுல் மீடியம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இப்படி சோசியல் மீடியா தான். இந்த சோசியல் மீடியானால நீட் தேர்வை பத்தியும், நீட் தேர்வுனால எத்தனை குழந்தைகள் எத்தனை மாணவர்கள் இறந்தாங்க பத்தியும், இந்த போராட்டம் பத்தியும் தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து பேசி மாணவர்களால முடியாது வந்து இளைஞர்களால முடியாது எதுவுமே இல்லை. இந்த நீட் தேர்வை ரத்து பண்ற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி இருக்க கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டியும் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் வெற்றி பெறணும், இந்த போராட்டத்தை வெற்றி பெற்று நீட் தேர்வு வந்து நிறுத்தணும், அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம தினமும்
பேசுவோம், போராட்டத்துல முடிஞ்ச போராட்டத்துல கலந்துப்போம். இந்த ஒரு சர்வாதிகார ஆட்சியையும் சர்வாதிகார போக்கையும் வன்மையா கண்டிக்கிற விதமா நாம இதை பண்ணிதான் ஆகணும். இதுக்கு அப்புறமும் பிரதமர் மோடி அவர்கள் மௌனம் காக்காம தொடர்ந்து அந்த மக்கள் மத்தியிலும் போராட்டக்காரர்கள் மத்தியிலும் பேசணும். பேசிட்டு முறைகேடு, நீட் தேர்வு முறைகேடு காரணமா இருந்த தர்மேந்திர பிரதான் அவர்களை, அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவி விலக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம கோரிக்கை வைப்போம்.